ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sriperambur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. உலகெங்கிலும் இருக்கும் பிகின் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வருகின்ற சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2026 மார்ச் 6ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்க போகுது. அதான் சனிப்பெயர்ச்சி. இந்த சனிப்பெயர்ச்சி வர்ற தொட்டு எல்லாருக்கும் என்னென்ன நடக்க போகுது. கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் மேனத்திற்கு வருகிறார். இருங்க சனிப்பெயர்ச்சி போன வருஷமா வச்சிருந்தீங்க. அது திருக்கணிதப்படி வாக்கியப்படி இந்த வருகின்ற மார்ச் 6ஆம் தேதி வருகிறது. உலகெங்கிலும் இருக்கும் நம்ம பிகின் பக்தி நேயர்கள் வாக்கியத்தை ஃபாலோ பண்ண நிறைய பேர் வேண்டுதலுக்கு இணங்க, நாம் நிறைய பேருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாம் இந்த வாக்கிய பயிற்சி நாம் பார்க்கிறோம். அவ்வகையிலே மீனராசிக்கு வருகின்ற சனி பகவான் குருவினுடைய வீட்டில் இருப்பதால் பெரிய தோஷங்கள் எதுவும் இல்லை என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்ப யார் யாருக்கெல்லாம் குபேர சம்பதிகளை தரப்போறார், யார் யாரெல்லாம் வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்துக்கு போறீங்க, கல்யாணம் ஆக போறது யாருக்கு, குழந்தை பிறப்பது யாருக்கு என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, என் இதய கனி அந்த மாதிரிதான் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களை உள்ளபடியே காதலிப்பவன் நான். இந்த உலகத்துல யார் யாரெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களோ அவர்களுக்கெல்லாம் விரைந்து ஓடி சென்று நற்பலன்களை சொல்லுவதில் முதன்மை பெற்றவன் நான். அதனால தான் விருச்சிக ராசிக்காரர்களா எங்கிட்டே ஜாதகம் பார்க்கணும் நான் கேட்டுக்கிறேன். பிகின் பக்தி சேனலை பார்க்குற நீங்கள் எல்லாரும் நீங்கள் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும். காரணம் என்னன்னா, விருச்சிக ராசிக்காரர்களா நான் இன்னைக்கு நேற்று பார்க்கல, பிறந்ததுலேருந்து பார்க்குறேன். உங்களுக்கெல்லாம் என்னை விட ஒரு ஃபேமிலி எஸ்டாலஜர் உலகத்திலே கிடைக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, இந்த சனி பகவான் உங்களை என்னென்னலாம் செஞ்சான். அர்த்தாஷ்டம சனி கண்டக சனியாக இருக்கும்போது எப்படிலாம் குண்டக்க மண்டக்க உங்களை பண்ணாங்கிற கதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். இப்போதான் சனி பகவான் 5ஆம் இடத்திற்கு வருகிறார். 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். சனி கொண்டால் எவர் தடுப்பார். சனி உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு போய் தாறு மாறு அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி பண்ண போறாரு. என்ன பண்ணுவாரு, என்னப்பா வேணும் உனக்கு சொல்லு, என்ன வேணும் சொல்லு. ஐயா அது டக்குன்னு கேட்டீங்கன்னா எப்படிங்க சொல்றது, ஒரு 2 கோடி ரூபா பணம், சரி, ஒரு 4-5 வீடு, சரி, ஒரு 3-4 காரு, சரி வச்சுக்கோ, அவ்வளோதானா, இருங்க பதட்டப்படாதீங்க, இருங்க நான் தெளிவாக யோசிச்சுட்டேன், சாயந்தரம் வரீங்களா. அந்த அளவுக்கு எது கேட்டாலும் தரக்கூடிய ஒரு அமைப்பை சனி பகவான் தர தயார். நீங்க வேலை செய்யணும். பாருங்க, உடம்பு ஒத்துழைக்குது, டாக்டர்கிட்ட போயிட்டீங்க, நல்லா இருக்கு உங்க ஹெல்த், நல்லா ஒர்க் பண்ணுங்கிறார். ஆனா நான் தான் வேலைக்கு போனோம். சனி பகவான் பிளஸ் பண்ணிட்டார். 5ஆம் இடத்துல இருந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு. இங்க பாரு, ஓடி போய் காலைல போய் அவங்கள்ட்ட போய் சேர்ந்துக்கோ, காலில் இருந்து 10 மணிக்கு இந்த வேலையை பாரு, அப்புறம் இந்த வேலையை பாரு, இந்த வேலையை பாருன்னு கொடுக்குறாரு. ஆனால் நம்ம தான் வேலைக்கு போனோம். அப்போ 5ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது குழந்தை சத்புத்திர சந்தான பிராப்தி பிறக்க போகிறது. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியே மடியில் வந்து பிறப்பார். ஸோ ஸ்ரீராமரே பிறக்க போகிறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்திலே சனி பகவான் வந்திருக்கிறார். சனி கொடுத்தால் இப்போ 5ல் இருக்கின்ற சனி 5, 6, 7 பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது என்ன, களத்திரஸ்தானம். களத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கையிலே என்ன ஆகுது, திருமண யோகம் வருகிறது. டும் கல்யாணம். அப்போ என்ன ஆகும், திருமணமாக போகிறது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா காதல், புதுசாக காதல் வருகிறது. நிறைய பேருக்கு காதல் வருகிறது. இந்த காதலுக்கான விஷயமாக இந்த சனி பகவான் இருக்கிறார். 5, 6, 7 பார்க்குறார். சனி பகவான் அடுத்து என்ன பண்ணுறாரு, 7 பார்த்தவர் 7ஆம் இடம் ஃபாரின் கூட்டு போகிறார். கமான் விருச்சிக ராசி, கமான் வாங்க கனடா போகலாம், கமான் கனடா போகலாம், நல்லா இருக்குல்ல. அப்போ கனடா கூட்டு போயிடுறார். அந்த மாதிரி குளிர் பிரதேசங்களுக்கெல்லாம் கூட்டு போகிறார். 5, 6, 7 பார்க்குறார். 5ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் 7ஆம் பார்வையா என்ன பண்ணுறார், 11ஆம் இடத்தை பார்க்குறார். லாபத்தை பார்த்துறார். லாபத்தை பார்க்கும்போது என்ன ஆகுது, அடி தூள் வெளிநாடுங்க. லாபஸ்தானத்தை பார்க்கும்போது நீங்கள் செய்கிற பிஸ்னஸ் டெவலப் ஆகுது. அடுத்து 2ஆம் இடத்தை பார்க்குறார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கையிலே தன லாபங்கள் கிடைக்கிறது. தனலாபம், உங்களுக்கு தனலாபங்கள் கிடைக்கிறது. அப்போது எது பண்ணாலும் என்ன பண்ணுறார் சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வருகின்ற ரன்னிங் மணியை தராருங்க. சார் போரூரில் எனக்கு ஒரு 5 கோடி ரூபாய்க்கு வீடு இருக்குது சார், வச்சுக்கோங்க. அதுக்காக இப்போ மாமா பையன் கல்யாணம், என்ன பண்ணலாம், ஒவ்வொரு செங்கக்கல்லை பிடிங்கியா கொண்டு போய் மொய் வைக்க முடியும். மொய் வச்சுட்டு வரணும்னா எனக்கு என்ன தேவை, ரன்னிங் மணி தேவை. அந்த ரன்னிங் மணி யார் தரார், சனி பகவான் தரார். 2ஆம் இடத்தை தரும்போது இன்னைக்கு காலையில் போனியாச்சு, எடுத்து கொண்டு போய் கொடுக்குறேன். நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், ரன்னிங் மணி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரன்னிங் மணி இருந்தால் நீங்கள் அசட்ஸ் கூட தேவையில்லை, வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனால் அந்த ரன்னிங் மணி வேணும். எனக்கு ஆபத்துக்கு ஒரு 5000 வேணும், ஆபத்துக்கு ஒரு 10,000 வேணும். இது இருந்தால் தான் என்னால் வாழ முடியும். அது இல்லைன்னா என்னால் வாழ்க்கை ரொம்ப டைட் ஆகிடும். அப்போ 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கையிலே வாழ்க்கையில் ஒரு லூப்ரிகண்ட்டை போட்டு விட்டு ஃப்ரீ ஆக்கிறார். நீங்கள் பாட்டுக்கு பண்ணுங்கள். பணம் ஃபண்டு ப்ராசஸில் வந்துக்கிட்டே இருக்கும், பண்ணுறதே தருகிறார்.
2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். அடுத்ததாக சனி பகவான் என்ன பண்ணுறார், 4ஆம் இடத்தை இருந்தவர் 5ஆம் இடத்திற்கு சென்ற ஒரு காரணத்தினாலேயே சொத்து வசதிகளை பெற்று விடுகிறார், சொத்துக்களை தருகிறார். அதே மாதிரி 11ஆம் இடமாகப்பட்ட லாபத்தை பார்க்கையிலே லாபத்தை மட்டும் பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது மாமனார், 11ஆம் இடம் என்பது நண்பர்கள். அதெல்லாத்தையும் சனி பகவான் பார்க்கும்பொழுது மாமனாருடைய ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்து விட்டார். இனி மாமனாருக்கு உங்களுக்கு இருக்கிற கிளாஸ்லாம் சரி பண்ணுறார், நண்பர்களுக்கு உங்களுக்கு இருக்கிற கிளாஸ் எல்லாம் சரி பண்ணுறார், நண்பர்களை பக்கத்துலேயே வச்சுக்கிறார், எல்லாத்தையும் நல்லபடியாக பண்ணுறார். சனி பகவான் வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு உங்களை விருச்சிக ராசிக்காரர்களை கூட்டு போகிறார். முக்கியமாக நல்லா படிக்க போகிறீங்க. 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது நல்லா படிப்பீங்க போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். பள்ளி கல்லூரி பசங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நல்ல நேரம். 2ஆம் இடம் என்பது வாக்கு, 2ஆம் இடம் என்பது உங்களுக்கு தொழில் ஸ்தானம், உங்களுக்கு பேச்சு, உணவு முறை, இதெல்லாம் 2ஆம் இடம். அது சனி பகவான் பார்க்கையிலே நல்லா பேசுவீங்க, சூப்பராக பேசுவீங்க. சில பேருக்கு என்ன பேசுறதுக்கு என்ன சார் சொல்லித்தரணும், சில பேருக்கு பேச்சு குறைபாடு இருக்கும், அதெல்லாம் சரியாயிடும். 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது அவை முன்னிலை கிடைக்கும். எதாக இருந்தாலும் நீங்கள் சொல்கிறத மற்றவங்க கேட்பாங்க, அவை முன்னிலை பண்ணுறவை கிடைக்கும். மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் அடுத்த படிநிலைக்கு நீங்கள் செல்ல போகிறீர்கள். 5ஆம் இடத்து சனி பகவான் என்பது அற்புதங்களை தருகின்ற சனி பகவான், அதிசயங்களை தருகின்ற சனி பகவான். 7ஆம் இடத்தை பார்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே கணவன் மனைவி சண்டையாகட்டும், அல்லது 7ஆம் இடம் என்பது என்ன, உங்களுடைய நியூ வெளிநாட்டு ப்ராஜெக்ட்ஸ் ஆகட்டும், நியூ வெஞ்சர்ஸ் ஆகட்டும், உள்ளே இருக்கிற பார்ட்னர்ஷிப் ஆகட்டும், இது எல்லாத்தையும் சரி பண்ணி தருவார் இந்த சனி பகவான். 7ஆம் இடம் என்பது என்ன, புதிய முயற்சிகள், இது வரைக்கும் பிஸ்னஸில் பண்ண முயற்சிகள் எல்லாம் புதிய முயற்சிகளை தருகிறார். நீங்கள் புதுசாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, புதுசாக ட்ரை பண்ணுறீங்க, எல்லாத்துலேயும் வெற்றி வெற்றி வெற்றி. இந்த வெற்றிக்கெல்லாம் காரணம் இன்னோவேஷன்ஸ் என்னும் விதை. சாதாரண வெற்றி எப்பயுமே சொல்லுவேன், ஒரு பெரிய வெற்றி என்பது சிறு சிறு வெற்றிகளின் கூட்டுத்தொகை. இன்னோவேஷன்ஸ் என்னும் விதைகளை உங்களுக்கு தருகிறார். புதுசாக யோசிக்கிறீங்க. நல்லா பாருங்கள், விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு எளிதில் வந்துடுவீங்க. இந்த 2.5 வருஷம் இந்த 5ஆம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்தில் சனி வரும்பொழுது வரும்போதே சொத்தோடு தான் வருவார். ஏப்ரல் மாதம்லாம் அவங்க கையில் பெருஞ்சொத்து இருக்கும். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், 100க்கு 200 மார்க். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பருக்கு கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா இளந்திரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.